विशालेषु कर्णान्ददेवेष्वजदौ दया सन्धिषु त्वादशस्वीक्षणेषु महेशत्कटाक्षसकृत्पदितश्चेद् भवेते दयाशीलता नाम ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தின் 15வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம 14 ஸ்லோகங்களை பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய முகங்களின் வர்ணனையும் அந்த முகங்கள் பொழிகின்ற ஒளியையும் அந்த தேஜஸையும் இதில் வழிகின்ற கருணையும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த 15வது ஸ்லோகத்தில் அவருடைய 12 கண்களை பற்றி சொல்கிறார். ஆதிசங்கர பெருமான் இந்த முகத்தை பற்றி சொன்னவர் இன்றைக்கி அந்த முகத்திலே 6 முகங்களிலே உள்கின்ற 12 கண்கள். இந்த 12 கண்களும் கருணையின் கடலாக இருக்கின்றன, கருணையின் சமுத்திரமாக இருக்கின்றன. அதில் கருணை பொங்கி வழிகிறது. இந்த கருணை பொங்கி வழிகின்ற இந்த கண்களிலிருந்து கொஞ்சோண்டு கருணை எனக்கும் நீ கொடுக்கக்கூடாதாப்பா, உன்னுடைய முகத்திலிருந்து வழிகின்ற கருணையில் ஒரு துளி, ஒரு கடைக்கண்ணிலே வழிகின்ற அந்த கருணை ஒரு துளி எனக்கு கொடுத்தால் உனக்கு ஏதாவது குறை வந்து விடுமோ அப்படின்னு கேட்குறார். இப்போ நம்ம ஒரு செய்தியை சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு பல விதங்கள் இருக்குது. ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, வயதான பெற்றோர்கள், அம்மா அப்பா இருக்காங்க. பையன் அமெரிக்காவில் வேலை கிடச்சி அமெரிக்காவுக்கு போகிறான், உங்களை விட்டுட்டு அங்கே போகிறான். ஒரு அம்மா சொல்லுவாங்கப்பா, அங்கே போயிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை நீ அவசியம் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி. இன்னொன்றுப்பா, ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, உன்னுடைய ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், நீ உனக்கு ஒரு ஃபோன் பண்ணாமல் இருந்துடாதப்பா அப்படின்னு கேட்குறது ஒரு விதம் இல்லையா? ஒரே செய்தியை 2 விதமாக கேட்கணும். ஒன்று நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ஒரு அதிகாரமாக, இல்லை ஒரு கட்டளை மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ண மறக்காத, நீ அவசியமாக எனக்கு ஃபோன் பண்ணணுப்பா, மறந்துடாமல் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு அன்பு, ஒரு வேண்டுதல் இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய 12 கண்களில் இருந்தும் கருணை வெள்ளமாக பொழிஞ்சு ஓடுது. அதில் எனக்கு கொஞ்சம் கொடு முருகா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம முருகனுடைய அடிமையாக இருக்கிறோம், அவர் நம்ம பிள்ளையாக வச்சுட்ருக்கோம், அவருக்கு நம்ம குழந்தையாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது உன்னுடைய கருணையில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, 12 கண்ணிலிருந்து ஒரு கருணையை என் பக்கம் கொஞ்சம் காட்டுன்னு கேட்குறது ஒரு விதம். ஆனால் இந்த 12 கண்களிலிருந்து இப்போ இத்தனை வெள்ளமாக பெறுகின்ற கருணையில் ஒரு கடைக்கண்ணிலிருந்து ஒரு துளியை எனக்கு நீ கொடுக்கக்கூடாதா, நீ கொடுத்தானாலும் உனக்கு ஏதாவது குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு கேட்பது நம்முடைய சோர்ஸ் அவர் சப்மிஷன், நம்முடைய பணிவை காட்டுகிறது. இதில் இந்த உரிமையும் இருக்குது, நீ எனக்கு கொடுக்கணுங்கிறது உரிமை. அதை நீ அந்த உரிமை நம்ம அதிகாரத்தோடு கேட்காம பணிவோடு கேட்குறது இந்த பணிவு. அந்த 2 ஃபீலிங்ஸும் அதில் காட்டுறாரு. நீ கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது. அதுதான் இந்த அழகான ஸ்லோகம். இதை நான் உன்னுடைய இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்கிறேன், கேட்டுங்க. 15வது ஸ்லோகம். விசாலேஷு கர்ணாந்த தீர்க்கேஷ்வஜஸ்ரம் தயாஷ்யந்திஷு துவாதசஸ் வீட்சணேஷு மயூஷத் கடாட்ச சக்ருத் பாதிதசேத் தபேத்தா தயாசீலகா நாமகாணி அப்படிங்கிறாரு. அதாவது நாமகாணிங்கிறார், உனக்கு குறை வந்து விடுமோ, உன்னுடைய பேருக்கு இழுக்கு வந்து விடுமோ அப்படின்ற. எதனால் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஒரே ஒரு தடவை நீ உன்னுடைய கடைக்கண் என் மீது படுவதால் உனக்கு என்ன குறை வந்துடும், உன்னுடைய பெயருக்கு இழுக்கு வந்து விடுமோ அப்படிங்கிறாரு. அதுதான் இது ஏன்னா முருகப்பெருமானே நீ கருணையே வடிவானவன், தயையே வடிவானவன். உனக்கு 12 கண்கள் இருக்குது, 12 விசாலமான கண்கள். இந்த கண்களுக்கு அழகாக சொல்லுவாங்க, காது வரை நீண்ட கண்கள்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப விசாலாட்சி, அம்பாளுக்கே விசாலாட்சின்னு பேர் இல்லையா? அம்பாளுக்கு அம்பாளுடைய அந்த கண்களை விவரிக்கிறதுல இந்த விசாலாட்சிங்கிறது ஒன்று. விசாலம் என்பது அகண்ட நீண்ட கண்கள். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் அகண்ட கண்கள். அது எப்படின்னா காது வரை நீண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. காது வரை நீண்ட அந்த கண்களை நீ வச்சிருக்கிற,
அதை வந்து அந்த 12 அது எத்தனை 12 கண்கள் 12 கண்கள் காது வரை நீண்டு இருக்குது. இப்படிப்பட்ட அந்த கண்களை அது என்னன்னா தீர்க்கமான கண்கள் அப்படிங்கிறார். அந்த அந்த கண்கள் ஒரு தீர்க்கம் இல்லை, கண்களுக்கும் அந்த அழகே என்னன்னு கேட்டிங்கன்னா அது நீண்டு இருக்கணும், அகண்டு இருக்கணும், தீர்க்கமாக இருக்கணும். அந்த பார்வையில் இருக்குல்ல ஒரு தீட்சண்யம்னு சொல்லுவாங்க, அந்த தீட்சண்யம் நிறைந்த ஒரு தீர்க்கமான ஒரு கண்கள். அந்த பாதையில் வந்து அதில் என்ன இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் கருணை நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கருணை நிரம்பிய கண்கள். அது 12 கண்கள். அதுலேருந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் எனக்கு கொடு. எப்படி கொடுக்கணுன்னா நீ நேரடியாக என்னை பார்க்க வேண்டாம், ஏதாவது ஒரு 12 ஒரு கண்ணு வழியாக கடைக்கண்ணால் பார்த்து அப்படியே ஒரு கடைக்கண்ணால் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதாவது மற்றவங்க பார்க்குறது தெரியாமல் பார்க்குறதா கடைக்கண் பார்வை. நேராக பார்க்குறதுங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறது. கடைக்கண்கிறது அப்படியே ஓரமாக தெரியாமல் பார்க்குறது. அப்படியாவது நீ எனக்கு உன்னுடைய பார்வையை செலுத்தினால் எனக்கு என்ன குறை வந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறாரு. இதுதான் வந்து இப்போ நான் வந்து பொருளாக சொல்கிறேன். ஹே தயாசீல அப்படின்னா கருணையே வடிவான முருகப்பெருமானே, விசாலேஷுனா விசால பெரிய கண்ட விசாலமான 12 விசாலேஷுனா 12 அகலமான கர்ணம்னா காது இல்லையா, காது வரை நீண்ட தீர்க்கேஷு தீர்க்கமான ஒரு கண்கள் வஜஸ்ரம் எப்பொழுதும் தயாஷ் எந்திஷுன்னா தயைன கருணை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. துவாதசஸ் அந்த 12 கண்களிலிருந்து வீட்சனேஷு வீச்சனா கொஞ்சோண்டு மையி என்னிடத்தில் ஈஷத் கடாட்ச உன் கடாட்சி அந்த பார்வையை கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? எப்போ? சக்ருத் ஒரே ஒரு தடவை, நான் அடிக்கடி கேட்கல, ஒரே ஒரு தடவை சக்ருத் கொடுத்தினா பாதித என்மேல் பாட அருள்வதை பவேத்தா நீ தவிர்த்து விடாதேங்கிறார். பவேத்தனா தவிர்த்து விடாதே. நீ தவிர்த்தனால் நீ தவிர்த்து விடாமல் இருந்தால் உனக்கு எதுவும் குற்றம் வருமோன்னா வராது. நீ உன்னுடைய கருணையை எனக்கு அழிப்பதனால் உனக்கு எந்த குறையும் குற்றமும் வராதே. அதனால் தயாசிலா முருகா எனக்கு அருள் புரிவாய் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங். இப்போ இந்த ஹே தயாசீல அப்படின்னா தயவே வடிவான சுப்பிரமணிய மூர்த்தியே, உனக்கு 12 விசாலமான கண்கள் இருக்குது. அது எவ்வளோ விசாலமாக இருக்கணும். கர்ணாந்த தீர்க்கஷு, கர்ணம்னா காது இல்லையா, காது வரை நீண்டு இருக்கும் கண்கள். அதில் அஜஸ்ரம்னா எப்பொழுதும் தயாஸ் எந்திஷு தயானா என்ன தயனா கருணை எந்திஷுனா நிரம்பி வழிதான். அந்த கருணையிலே 12 கண்களிலும் கருணை கடலாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களிலிருந்து துவாதசு வீட்சணேஷ அந்த உன்னுடைய துவாதசுனா 12 அகண்ட அந்த கருணை மிகுந்த தீர்க்கமான ஒரு கண்களிலிருந்து ஈஷத் கடாட்ச அந்த கடைக்கண் வழியாக ஈஷத்னா கொஞ்சோண்டு பார்வையை மையி என்னிடத்தில் சக்ருத் ஒரே ஒரு தடவை பாதித அதை விட பண்ணினேன், அதுக்கு அதை கொடுத்தால் ஒரு தடவை கண்ணெடுத்து என்னை பார்த்தேயானால் எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் இல்லை. முருகனுடைய அருள் கொஞ்சோண்டு ஒரு கடைக்கண் பார்வை கிடைச்சனா நமக்கு அனைத்தும் கிடைச்சிடும், இந்த பிரபஞ்சமே கிடைச்சிடும். அதனால் கொஞ்சோண்டு கொடுக்கறதுனால முருகனுக்கு ஏதாவது குறை வரப்போதா அப்படின்னா ஒன்றுக்கு என்ன குறை வராது, உனக்கு என்னமே குறை வராது. இது வந்து பெரிய சமுத்திரத்தில் ஒரு கை தண்ணி எடுத்தோன்னா சமுத்திரத்தில் குறைஞ்சிட்டு போதா? குறையாது. எனக்கு முருகப்பெருமானுடைய கருணை மிகப்பெரிய சமுத்திரம். நம்ம கேட்குறது ஒரு கையளவு தண்ணீர், அதை எடுக்கிறதுனால உனக்கு எந்த குறையும் வராது. அதனால் பவேத்த தயாசீலகா நாமகாணி, இதனால் உனக்கு ஒரு காணியும் ஒரு குறையும் வராது. அதனால் கொஞ்சம் தயவு முருகா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதில் முருகப்பெருமானுடைய பெருமை என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்கள் வந்து இப்போ சிவபெருமானுக்கும் 3 கண்கள் இருக்கும், அம்பாளுக்கும் 3 கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 12 கண்கள் உடைய தெய்வங்கள் வந்து முருகப்பெருமான் தான். ஏன்னா அவருக்கு 6 முகங்கள், 6 முகங்களில் 12 கண்கள் இருக்குது. அந்த 12 கண்கள்லாம் சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கான்னு கிடையாது அப்படின்னு சொல்லுமா? கிடையாது. 12 கண்களும் 6 முகங்களிலும் அழகாக விசாலமாக, எப்படி விசாலனா காது வரை நீண்டு விசாலமாக. இந்த பெண்களுடைய கண்ணுகள் சொல்லுவாங்க, அப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன அழகாக இருக்குது கண், காது வரைக்கும் நீண்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த முழு கண் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த முழு கண்ணால் என்னை பார்க்கணுன்னு சொல்லலை, இந்த கடைக்கண்ணால் எனக்கு ஒரு பார்வை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பகவான் வந்து ஒரு பூர்ண வடிவினர். அவர் வந்து ஹீஸ்
ஹோல். காட் இஸ் ஹோல். வந்து அவருக்கு வந்து முழுமை, பூர்ணம்னா முழுமை. ஆனால் முழுமையான ஒரு பொருளில் இருந்து கொஞ்சோண்டு ஒரு அனுகிரகம் பண்ணுறதுனால அவருக்கு குறை ஏற்பட போவது இல்லை. இதை வந்து சௌந்தரலேகளை வந்து அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். ஆதிசங்கரர் சொல்லுவார், திரிசாத்ராகி அஸ்யா, திரிசாத் யாகி ரஸ்யா ராகி அஸ்யா அப்படின்னு சொல்லுவார். அதில் அம்மா அவர் சொல்கிற, அம்மா உன்னுடைய கடாட்சத்தை என் மேலே காட்டு. எனக்கு வந்து நீ கடாட்சம் காட்டுற அளவுக்கு எனக்கு யோகிதை இல்லை. ஏன்னா நீ உயர்ந்த உச்ச பிரம்மம், நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கீழ்த்தரமான பிறவிக்கு உன்னுடைய யோகியதை நான் கேட்குறேன். ஆனால் யோகியதை இல்லை தான். ஆனாலும் அதனால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. நீ வந்து எத்தனையோ கோடியாக வச்சுருக்கோன்ட்ட 10 ரூபா கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன குறைய போகுது? குறையதில்லை இல்லையா? இப்போ ஒரு சந்திரன் வந்து ஒரு சந்திரன் முழு நிலவு பொழுகுது, கதிர்களே பொழுகுது. இந்த கதிர் எங்கே கிடைக்குது? எல்லா இடத்துலையும் காட்டுலேயும் விழுவும், மாளிகையிலையும் விழும், கடல்லையும் விழும், நதியிலையும் விழும், எல்லா இடத்துலையுமே விழும். ஆனால் சந்திரக்கிரணம் அந்த ஒளிகின்ற இடமெல்லாம் நல்ல இடமானா இருக்காது, தீய இடங்களும் விழும். அதனால் சந்திரனுக்கு ஒன்றும் குறைவில்லை இல்லையா? ஆனால் அந்த ஒளி படுகின்ற இடத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் மகிழ்ச்சி அடைகின்றன. அதே மாதிரி உன்னுடைய கருணை என்மேலும் படட்டும். எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நான் உன்னை வேண்டுறேன், எனக்கு அந்த கருணை பட வேண்டும் அப்படின்னு இந்த சௌந்தரலகரியில் வந்து ஆதிசங்கர பெருமான் சொல்வார். அதே மாதிரி வந்து நிறையா ஸ்லோகங்களில் அம்பாளுடைய கருணை பற்றி சொல்லும்போதும் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா ஸ்லோகங்கள்லையும் நம்ம பஞ்சகவிக்குள்ள நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த தேதியூர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுவார். அது என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் வந்து 12 கல்யாண குணங்கள் பிரம்ம நிஷ்டர்கள்ட்ட இருக்குது, அதையெல்லாம் பக்தர்களுக்கு முருகனுடைய 12 கண்கள் கொடுக்கும்னு சொல்கிறாரு. 12 குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் என்ன உயர்ந்தமான குணங்கள், அந்த 12 குணங்களும் அது முருகப்பெருமான் கொடுக்குறாரு அப்படின்னு தேதியூர் சாஸ்திரிகள் சொல்லுவார். அது என்னென்ன நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனிமிரேட் பண்ணுறேன், விளக்கம் சொல்ல முடியாது. அந்த 12 குணங்கள் என்னன்னு சொன்னோம்னாக்கா, மோட்ச சாதனமான ஆத்ம ஞானம், சத்திய வசனம், மனோ நிகிரகம், வேதாந்த விசாரம், பொறாமையின்மை, அதர்மத்தில் லஜ்ஜை, சீதோட்சணாதிகளை சகிப்பது, குணமுள்ள இடத்தில் தோஷாரோபணம் பண்ணுவது, செய்யாமல் இருப்பது, யாகம், சத்பாத்திரதானம், இந்திரிய நிகிரகம், சத்கர்மாவில் தைரியம். இந்த 12 கல்யாண குணங்கள், இந்த 12 கல்யாண குணங்களும் முருகப்பெருமானுடைய 12 விழிகள் வழியாக தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. அதை வர்ஷிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து கொடுக்கறதுங்கிற வர்ஷிக்கிறதுன்னு வேறு. வர்ஷிக்கனா உங்களுக்கு வருஷம்னா மேகம் இல்லையா? மேகம் எப்படி மழையை பொழிகிறத, வர்ஷிக்கிறதுனா பொழிவது. அந்த மாதிரி இந்த கல்யாண குணங்களை அவருடைய 12 கண்களால் 12 அனுகிரகங்களை பண்ணுறாரு அப்படின்னு இதை பற்றி சொல்லுவாங்க. அப்போ முருகப்பெருமானுடைய இந்த மந்தஸ்மிதம் அப்படின்னா, நம்ம காமாட்சி அம்மானுடைய மந்தஸ்மிதத்தை பற்றியும் இந்த மூக பஞ்சதிலேருந்து பார்க்குறோம். அதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இது இல்லை, நமக்கு நேரம் இல்லை. அதனால் அம்பாளுடைய கருணை எப்படி பக்தர்களுக்கு பொழிவதே மூக பஞ்சசதியில் இருக்குதோ, அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கருணை எவ்வாறெல்லாம் பொழிகுது என்பதை இந்த 15வது ஸ்லோகத்தில் அழகாக நம்முடைய ஆதிசங்கர பெருமான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒவ்வொரு குணங்களை பற்றி ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம பாதாதிகேசம் பார்த்துட்டு வர்றோம். இப்போ நம்ம கண்ணு வரைக்கும் வந்துட்டோம் இல்லை? இனிமேல் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அவருடைய தலையை, உச்சந்தலையை தான் பார்க்க போகிறோம். அதே வந்து நாளைக்கு நம்ம அவருடைய தலையை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து அந்த தலையிலே அவர் கிரீடமாக என்ன இருக்குது, எப்படி இருக்குது, இந்த தலையை வந்து இப்படியெல்லாம் சிவபெருமான் உச்சி முகர்தல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம குழந்தை எல்லாரும் பெற்றோர்களுக்குமே குழந்தையை உச்சி முகர்வார்கள். அப்படின்னு குழந்தையை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு உச்சியில் முகத்தை வைத்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உச்சி முகர்ந்த சிவபெருமான் எப்படி தன்னுடைய குழந்தையை உச்சி முகர்கிறாரோ, அது வந்து நாளைக்கு நம்ம 16வது ஸ்லோகத்தில் அழகான பார்க்க போகிறோம். இத்துடன் இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம நிறைவு செய்வோம். இது ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். இது வந்து அந்த ஒரே ஒரு கண்ணை பற்றி மட்டும் இந்த ஸ்லோகம் ஒரு சொல்லு அப்படிங்கும்போது அதனுடைய ஆழம், அதனுடைய பொருட்செறிவு, அதில் வழிகின்ற கருணை,
அதிலே முருகப்பெருமானுடைய ஈடுபாடு, பக்தர்களுக்கு அதிலே உள்ள நாட்டம், இது எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அதான் மீண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். விசாலேஷு கர்ணாந்த தீர்க்கேஷு அஜஸ்ரம் தயா சந்துஷு துவாதச ஸ்வீட்சனேஷ மயூஷத் கடாச்ச சக்ருத் வாதிதசேத் பவேத்தே தயாசீலகா நாமகாணி என்று சொல்லி இந்த பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். முருகப்பெருமானுடைய பேரர்களும் பரமேஸ்வரம் பரமாம்பிகையின் கடாட்சமும் உங்கள் அனைவருக்கும் குடலாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவணபவாய நமக.